தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இப்போதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். வாசிங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு நம்மளோட பேசும்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிராக்கும் தாய் நிறந்தவரே அப்பா, அந்த நேரத்திலும் குமாரனாக இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் பார்க்கலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் தாவே. இந்த நேரத்திலும் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவரை நீர் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக, வசனங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக, இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியத்தக்க அனுபவம் இந்த நாளில் எங்களுக்கு உண்டாகும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கம் 267 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பார்த்து செய்யுங்கள் என்று தான் செய்த தலைப்பில் போன வாரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வாரம் அதே தலைப்பில் தான் என்ன செய்ய போகிறோம், நிறைவு செய்தியாக நான் போன வாரமே சொன்னேன். அதோட செகண்ட் பார்ட் என்ன செய்வோம், அடுத்த வாரம் கேட்போம்னு சொன்னேன். இன்னொரு காரியம் நான் சொன்னேன், இதுவரையிலும் கேட்ட செய்தியை நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை அபியாசப்படுத்தாமல் இருந்திருப்போமானாலும் இந்த வாரம், போன வாரம் நான் சொன்னேன், போன வாரம் அதே போல் வருகிற வாரம், அதை இந்த வாரம் இல்லை 2 செய்தியை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால், கடைசி மூச்சு வரை, இயேசு வருகை வரை நான் இதை செய்வேன் அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது அப்படி என்ன நாம் போன வாரம் கேட்டோம், முழுவதுமாக என்ன செய்ய முடியாது, இப்போ சொல்ல முடியாது. அதனால் ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இங்கே நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னென்னு சொன்னால், தேவனை பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் தேவனை பின்பற்றுவதாக இருங்கள் சொல்லிட்டு, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ போன வாரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அவரையே சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஏன் தன்னையே அவர் பலியாக கொடுத்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்தும்படியா. பிதாவாகிய தேவன் விரும்பின பலி என்ன அப்படின்னா, மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரத்தம் சுந்தல் இல்லாமல் மன்னிப்புண்டாகாது. அப்போ அவர் ரத்தத்தை தான் விரும்புகிறாரு, அதுவும் பலிகளின் திரளை விரும்புகிறாரு, நிறைய பலி செலுத்தணும் விரும்புகிறாரு. அப்படியெல்லாம் அவங்க நினச்சிட்டு பலியை மட்டும் செலுத்திட்டா போதும் அவருக்கு, அப்படிலாம் தவறாக இஸ்ரேல் ஜனங்கள் புரிந்து கொண்ட காரியங்கள் உண்டு. அதனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அப்போ இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு குமாரனாக அவருடைய தந்தை பிதாவாகிய தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அவரை திருப்திப்படுத்தும்படியான காரியம் என்ன என்று சொன்னால், அவர் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலையும், அவர் பலியை பார்க்கலும் தாழ்மையாய் நடப்பதையும், அவர் பலியை பார்க்கலும் நீதியான ஜீவியத்தையும், திரளான பலிகள் அல்ல, ஒரே பலியினாலும் அது இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பலியை, ஒரு காணிக்கையை அவருக்கு செலுத்தும் போது அவர் நிச்சயமாக திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்லி கவனிங்க. திருப்தி அடைவார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதா மேல் வைத்த அன்பினால், பிதா மேலே கொண்ட அன்பினால் அவரை திருப்திப்படுத்தும்படியாக தன்னையே தம்மைத்தாமே பழுதற்ற தாழ்மையான பழுதற்ற அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியமுள்ள ஒரு பலியாக காணிக்கையாக தன்னையே பலியாக இயேசு பிதா மேல் அன்பினால தன் ஜீவனையே கல்வாரியிலே பலியாக என்ன செய்தார்? இயேசு ஒப்பு கொடுத்தார். இப்போ தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்காகனா இயேசு எதுக்காகனா அந்த பிதாமையில் உள்ள அவருடைய தகப்பன் தந்தை பிதாமையில் உள்ள அன்பினாலே. அப்போ ஒரு பக்கம் அவர் பிதாமையில் உள்ள அன்பினால் மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுது, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக அப்படின்னு வாசிக்கிறோம், நமக்காக அவர் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ இன்னொரு பக்கம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா,
கிறிஸ்து பிதாவில் அன்பினால் செய்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, கவனிங்க, இன்னொரு காரியம் என்ன, நம்ம மேல் கொண்ட அன்பினால. அப்படி கிறிஸ்து தன்னைத்தானே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் போவாரானால், கல்வாரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி என்ற ஒரு காரியம் இல்லாமல் இருக்குமானால், நம்ம எல்லாரும் இன்றைக்கு பலிகள் செலுத்தி கொண்டிருப்போம். ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்வோம், பறவைகளையும் பலிகள் செலுத்தி கொண்டிருப்போம். நம்மளும் என்ன நினைத்திருப்போம், பிதாவாகிய தேவன் பலிகள், திரளான பலிகளை தான் விரும்புகிறார்னு சொல்லி ஏதோ செய்து கொண்டிருப்போம். அப்படி நம்முடைய நீதி எல்லாம் அவருக்குமான அழுக்கான கந்தையை தானே செய்யும் இருக்கும். அழுக்கான கந்தை எப்படியும் யாராலையும் என்ன செய்திட முடியாது, பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக முடியாத நிலையில் தான் நின்றுருப்போம். அப்போ அப்படி நின்னோம்னா நம்ம நிலைமை என்ன, நம்முடைய முடிவு என்னன்னு சொன்னால் நரகம். அப்போ இயேசு நம்மேல் கொண்ட அன்புனால, நம்ம ஒருவராகிலும் நம்முடைய சொந்த முயற்சினால அந்த தேவனை திருப்திப்படுத்த முடியாது, தேவனோடு ஒப்புரவாக முடியாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, நரகத்திற்கு போயிடுவாங்க. என் பிள்ளைகள், நான் நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ நரகத்துக்கு போகிறத நான் விரும்பலை, என்றென்றைக்கு நித்தியத்தில் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, என்னன்னா என்னையே நான் பலியாய் கொடுக்க வேண்டும், உன்மேல் உன் அன்புனால சந்தோஷமாக என்னை பலியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி கல்வாரியில் நம்மேல் கொண்ட அன்புனால இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி நான் அல்லேலூயா சொல்லாமலே உங்களுக்கு அல்லேலூயா வரணும், அதான் உண்மையான அன்பு. சரிங்க. அப்போது ரெண்டே தான். சரியா, அது நல்லா உணர்ந்து நல்லா அந்த காரியத்துக்கு போன வாரம் செய்தியை உள்வாங்கின ரூபன் ஆராதனையில் அதை கொண்டாந்தப்பில் சொன்னாப்பில், இயேசு தனக்குன்னு ஒன்றும் இது பண்ணல, தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்கல, தனக்குன்னு ஒன்றும் தேடலை. சரியா, ஒரு காரியம் கூட அவர் பார்க்கல. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இன்னொரு பக்கம் நமக்காக, உங்களுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அவருக்காக அவர் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை. அதை தான் அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லி எக்ஸாம்பிளாக காமிக்கிறது. சரியா, எப்படின்னா, பார்த்தியா, பார்த்து நீ செய். இயேசு எப்படி செஞ்சான்னு பார்த்தியா, அதை பார்த்து என்ன செய். நீயும் அதே போல் இயேசு எப்படி அன்பாய் நடந்து கொண்டாரோ அதே போல் நீயும் என்ன செய், உங்கள் லைஃப்பில், வாழ்க்கையில் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுதான் நம்ம என்ன செய்தோம், போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ போன வாரம் பார்க்கும்போது இந்த காரியத்தை இதுதான் இயேசு செய்தது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இப்போ அந்த வசனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை முன்னாடி வாசிங்க, 5:1 வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கவனிங்க, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. சரிங்களா, எப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்னேன் போன வாரம், அந்த டை கட்டுறது சொன்னேன் இல்லையா, அப்படி தான் பிக்சர் போட்டிருக்கோம். அப்பா எப்படி டை கட்டுறாங்கன்னு பார்த்து பிள்ளை, சரியா, இமிட்டேட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், பார்த்து செய்கிறது, எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து. நிறையா பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்துருக்கலாம், அது பிள்ளைங்க அப்பா என்ன செய்கிறாங்களோ அது பிள்ளைங்க செய்யும். சரியா, அப்பா செய்கிற விஷயங்களை பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அப்பா என்ன பண்ணுறாங்களோ அது என்ன செய்யும். சிலர் பிள்ளைங்கள் நான் கேட்டிருக்கேன் சர்ச்சில், அவங்க வீடுகளில் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் செய்கிற மாதிரியே செய்கிறான் பாஸ்டர் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக சர்வீஸ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு வரான், ஒரு குடத்தை தூக்கி தலைகளை போட்டாங்க, குடத்தை மேலே ஏறி நின்று கையில் பைபிளை தூக்கின்னு அப்படியே நீங்கள் செய்கிற மாதிரி செய்கிறான் அப்படின்னா. நான் என்னுடைய பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்களாம் ஃப்ரேயரேமா சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த அன்னைமீர் 3ஆவது தெரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நினச்சா சந்தோஷமாக இருக்கும். அது அவங்க விளையாடுறதே என்ன கேம் அப்படின்னா சர்ச் கேம் அப்படி தான் விளையாடுவாங்க. அவங்க என்ன சர்ச் கேம்னா 2 பேரும் அது இதுக்கு போட்டுக்குவாங்க, முக்காடு போட்டுக்குவாங்க, 2 பேர் சேர்ந்து சர்வீஸ் நடத்துவாங்க. இந்த ஸ்கிப்பிங் கயிறில் தான் மைக்காக இருக்கும் அவங்களுக்கு, ஸ்கிப்பிங் கயிறில் வரும்ல, அதான். அதில் கூட ஒரு ஆள் கேட்கும், நான் எனக்கு கார்ட்லெஸ் மைக் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அதில் கயிறு வருதில்ல, அதனால் கார்ட்லெஸ் மைக். 2 பேர் சேர்ந்து சர்வீஸ் நடத்துவாங்க. சர்வீஸ் நடத்தோன்னே அப்புறம் நீ தான் பிரசங்கம் பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. சரியா, பாட்டு பாடுவாங்க, பிரசங்கம் நடக்கும். பிரசங்கம் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னா, முடிஞ்ச பிறகு சரி நீங்கள் ஓகே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்கள் வீடு, நீங்கள் போங்க அப்படின்வாங்க. 2 பேரும் மாற்றி செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ அதில் ரேமா சொல்லுவா ரொம்ப நிறைய பாட்டு பாடணும், அதுதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நிறையா பாட்டு பாடுவாப்பா அப்படின்னு. நம்ம அங்கே நின்று நம்மளை ஒரு அப்படி பார்த்துக்கிடுவா. சரியா அவங்க கவனிச்சிக்கிறாங்களா
அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அது இப்போ எங்கேருந்து பிள்ளைங்க இந்த விளையாட்டு இப்படி விளையாடணும் ஸ்டச் இதுன்ட்டு 2 பேரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா? அது இமிட்டேட் பண்ண அப்பா வந்து அப்பா அம்மா ஊழியத்தில் இருக்கிறாங்க இப்படி செய்கிறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க, செய்தி கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. சரி, அதெல்லாம் பார்க்குறது. வீட்டில் வந்தோன்னே என்ன செய்யுது, அந்த அந்த இது வருது. சரிங்களா? அப்போது இதை தான் இந்த வசனம் சொல்லுது. என்னன்னு, பிரியமான பிள்ளைகளை போல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவரை பார்த்து அவர் செய்கிறத பார்த்து அப்படி என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? ஒரு முறை செய்யுங்க இல்லை, நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா வாக். சரிங்களா? வாக் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அவரோட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், நடங்க. சரியா? இந்த முதல் அதிகாரங்களில் இந்த 3 அதிகாரங்களில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு இருக்கும், உன்னதங்கள் அவரோட உட்காந்துருக்கீங்கன்னு இருக்கும். ஓகே. 4 அதிகாரம் 5 அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறத பற்றி பேசும். அவரோட நடந்துங்கள், வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எபேசில் இருக்க தான் சொல்லிட்டு இருக்கேன். 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் நடக்கிறத பற்றி பேசும். சரியா? நடக்கும். அங்கே முதல் அதிகாரம்லாம் உட்கார்ந்துருக்கிறத சொல்லும். 2 அதிகாரம் உன்னதத்தில் அவரோட கூட உட்கார வைத்தார்ன்ட்டு. 4 அதிகாரம் நடக்க சொல்லும். 6 அதிகாரம் வந்து நிற்க சொல்லும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதாவது எதிர்த்து நில்லுங்கள்னா, பிசாசு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு என்ன செய்யுங்க, இல்லைங்க, நில்லுங்கள் அப்படின்னு வரும். நில்லுங்க, ஸ்டாண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ எப்படியா வசனம் எப்படி 3 பாகமாக பிடிச்சோம்னு சொன்னால், சரியா? அப்படி தான் எப்படி சொல்லுது, சரியா? நீங்கள் வந்து உட்காருங்கள். சரியா? உட்காருங்கள், சிட், வாக், ஸ்டாண்டு, நடங்குங்கள், நில்லுங்கள், அது மாதிரி வரும். ஓகே. அப்போ நம்ம அந்த பாட்டில் இருக்க இந்த பாட்டு 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தில் இருக்கிறோம். அப்போ அன்பிலே என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் லவ். சரியா? ஒரு நாள் நடக்கிறதில்ல. சரிங்களா? எப்பவுமே நடக்கிற விஷயத்தை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போது கவனிங்க, நான் சொன்ன இந்த வார செய்தி முக்கியமானதுன்னு சொன்னேன். சரிங்களா? அதான் பார்க்குறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நல்லா கவனிங்க, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க், ஒரு அடையாளம் என்ன? உண்மையான மார்க், த ட்ரூ மார்க் ஆஃப் த சைல்ட் ஆஃப் காட் அல்லது சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு ட்ரூ மார்க், உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னா, உண்மையான அடையாளம் என்னன்னா, பைபிள் சொல்கிறது உண்மையான அடையாளம் என்னென்னா அன்பு தான். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு. நான் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி செய்தி காமிக்கிறேன். நம்ம வசனங்களை பார்ப்போம். இன்றைக்கி ஆவியான நம்மோட ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு, சபை முழுவதுமாக எல்லாரும் சேர்ந்து டெசிஷன் எடுக்கிறதுனா டெசிஷன் ஒரு என்ன, இனிமேல் நம்ம என்ன செய்வோம். போன வாரம் செய்தியில் கிறிஸ்து எப்படி செஞ்சார்னு கேட்டோம். இந்த வாரம் நாம் பைபிள் வேதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம், தெளிவாக பார்த்துட்டு இனிமேல் இதுக்கு தான் நாம், அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதுக்கு தான் நானும் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி அன்பிலே நம்ம நடந்து கொள்வோம். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அப்போது பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே கவனிங்க, பிள்ளைகள்னாலே அடையாளம் என்னன்னு சொன்னால் அன்பு தான். கவனிங்க. இப்போது ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர் கடைசி நாட்களில் ஆண்டவர் முன்பாக நிற்கும்போது ஆண்டவர் வந்து கணக்கு கேட்க போகிறது, ஒரு பாஸ்டர்கிட்ட கணக்கு கேட்க போகிறது. என்ன கேட்க போகிறார் பாஸ்டர்கிட்ட கணக்கு அப்படின்னா, நீ எவ்வளவு எனக்காக ஆத்துமாக்களை சம்பாதிச்ச? ஆண்டவர் அதை கேட்க போகிறது இல்லை. ஏன்னா ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது நம்ம இல்லை. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது. நான் சொல்கிற வசனங்களை ஸ்க்ரீனில் போடும். அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அல்லேலூயா. அவர் சம்பாதித்த சபை, மனுஷன் சம்பாதிக்கிறது இல்லை. அதனால் அவர் மனுஷனை பார்த்து, ஊழியக்காரனை பார்த்து, நீ எனக்கா எவ்வளோ ஆத்மாவை சம்பாதிச்ச அப்படி கேட்க மாட்டார். சரிங்களா? ஏன்னா அவருடைய சுய ரத்தத்தால் அவர் சம்பாதிக்கிற ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய கடமை எல்லாம் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம யாரையும் ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், இதுதான் நம்ம செய்ய முடியும். விளையே செய்கிறவர் அவர். அல்லேலூயா. விரும்புனால அல்ல, ஓடுகிறனால அல்ல, இறங்குற தேவனாலயம். அல்லேலூயா. நம்ம யாரும் மனிதனால் ரட்சிக்கப்படலை. நம்ம ஒருவராகில மனிதனால் ரட்சிக்கப்படலை. அவருடைய தயவனால, கிருபையினால, காருண்யத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கண்கள் நமக்கு கிருபை உண்டானால. அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறார். அல்லேலூயா. சரியா? ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. அது பிரதான கட்டளை. புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சீஷராக்கணும், உலகம் எங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்துக்கிடுங்களேன். நீ வந்து இத்தனை ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தினா தான் நீ பரலோகம் வருவேன்லாம் சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஆதாயம் என்ன புரியுதா? இத்தனை நீ 100 கொண்டு வந்துடும் லைஃப்பில். அப்போ தான் அப்படின்னா 99 முடிச்சிட்டிங்க, 90 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? 99 பேர் கொண்டு வந்துட்டு 90 வயசு ஆயிடுச்சு. சரியா? இன்னும் ஒரு ஆள் வரமாட்டேங்குது.
தயவுசெய்து வந்துடுறீங்களா, நான் பரலாம் போக முடியாது, அப்படி தானே இருக்கும். அப்படி சொல்லி ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஃப்ரீனஸில் என்னன்னு, நீ சுவிசேஷம் அறிவி, ரட்சிப்பு என்னுடையது. அல்லேலூயா. அதானே செய்ய சொல்கிறாரு இல்லையா? அதனால தான் பேதுரு கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவோம், 1, 2, 3 வருஷங்கள் நீ பார்த்தீங்கன்னா சொல்லலாம், மூப்பனுக்கு உடன் மூப்பனாக இருக்கிற நான், சரியா, உங்களிடத்தில் இருக்கிற பாஸ்டர் சொல்கிற வசனம் அது, உங்களிடத்தில் இருக்கிற தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. யாரோட மந்தை பாருங்க, உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. தேவனுடைய மந்தை, பாஸ்டருடைய மந்தை இல்லை, சரிங்களா? புரியுதா? தேவனுடைய மந்தை இது. தேவன் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, அதில் பாஸ்டர் அடக்கம், சரிங்களா? அப்போ உங்களிடத்துல தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமால மனப்பூர்வமாக எவ்வளோ ஆதாயத்துக்கால உற்சாக மனதோடும். அப்போ நீங்கள் அப்படி செய்யும்போது வாடாத கிடத்தில் அப்படி மந்தைக்கு மாதிரி கண்காணிப்பு செய்யுங்கள். அடுத்த வருஷம் பாங்க, அப்போது கண்காணிப்பு செய்யுங்கள்னு பார்த்தீங்களா, சூப்பர்வைசர் கண்காணிப்பு பண்ண, நீ ஓனர் கிடையாது, அதான் சொல்கிறாருக்கா, சரிங்களா? அப்போ கவனிங்க, ஒரு பாஸ்டர் ஆண்டு கேட்கும்போது, நீ எவ்வளோ ஆத்மா, எவ்வளோ எனக்கு ஆத்மா சம்பாதிச்ச, அது கேட்க போகிறதில்ல. நீ எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டின, எவ்வளோ பெருசாக கட்டின சர்ச்சியா, அதை கேட்க போகிறதில்ல. எவ்வளோ பவர்ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டேன், எவ்வளோ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டேன், அதை ஆண்டு கேட்க போகிறதில்ல. எவ்வளோ லேட்டஸ்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டேன், அதை ஆண்டு கேட்க போகிறதில்ல. எவ்வளோ நல்ல லைட்ஸ் போட்டேன் சர்ச்சில், நல்ல லைட்ஸ் போட்டியா, அதை கேட்க போகிறதில்ல. எவ்வளோ பின்னாடி சூப்பராக பேக் ட்ராப் பண்ணி வச்ச, அதை ஆண்டவர் கேட்க போகிறதில்ல. எவ்வளவு சபைக்காக நீ வண்டி வாங்கின, வெஹிக்கிள்ஸ் வாங்கின, அதை ஆண்டவர் கேட்க போகிறதில்ல. ஆண்டு கேட்க போகிறதுலாம் என்ன தெரியுமா, உங்ககிட்ட கொடுத்த மந்தைய அதில் எத்தனை பேரை நீ தேறினவர்களாக நிறுத்துற, எத்தனை பேரை நீ தேறினவர்களாக நிறுத்துற, அதான் ஆண்டு கேட்க போகிறது, அதான் கேட்க போகிறார். அப்போ சபையினுடைய பெரிய பொறுப்பு என்னன்னா, சபையில் இருக்க எல்லாரும் அவரோட வருகையில் தேறினவர்களாக நிற்கணும். அல்லேலூயா. என்ன தேறினவன்னு சொல்கிறேன், அது முதல்ல வாசிடுவோம். வசன ஆதாரம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்படி நிறுத்தணும், தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. தேறின நிறுத்துறதுக்கு என்ன வழி கவனிங்க, தேறின நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஷார்ட்கட்டில் எதுவும் இல்லை, அவரையே நாங்கள் அறிவித்து. அல்லேலூயா. அப்போ அவரை சொன்னாதான், அவர் எப்படி இருக்கிறார் பாரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறார் பாரு, அவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார் பாரு, அவர் உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறார் பாரு, அதை சொல்கிறது தான், சரிங்களா? அவரையே நாங்கள் அறிவித்து. அதுதான் கிறிஸ்துவ போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அன்பில் நடந்து கொள்ளுங்கள். யாரை பற்றி சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவ பற்றி, சரிங்களா? ஏன் நான் கவனிங்க, ஏன் அவரை தேறினவர்களாக நிற்க வைக்கிறதுக்கு எதுக்கு அவரை அறிவிக்கணும், தேறினவன் நிற்க வைக்கிறது எதுக்கு அவரை அறிவிக்கணும் அப்படின்னா, அந்த தேறினவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆவது வசனம். நீ சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் எப்படி இருக்கானா சொல்லுங்க, எப்படி இருக்காங்க, குருவை போல இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், தேறி நம்மள எல்லாரும் தேறினவன் இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரை மாதிரி மாறி இருக்கணும், இயேசுவை போல மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்றவங்க மட்டும் கணக்கு வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் தான் சொல்லு, ரோமர் 8:29, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் நம்ம எல்லாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி இயேசுவை போல மாறுறதுக்கு. அப்போ நிற்கும் போது எப்படி நிற்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, சபையில் எல்லாரும் தேறினவர்களாக குருவை போல என்ன செய்யணும், நிற்கணும். குருவை போல என்ன தோற்றத்தில்லையா, தோற்றத்தில் இல்லை. அப்போ எப்படி, கேரக்டரில், சுபாவத்தில். அப்போ நீங்களே பாருங்கள், எது பிரதானமாக இருக்குது பைபிளில், எது பிரதானமாக சொல்லப்படுது, சபையினுடைய பெரிய பொறுப்பு என்ன, சரிங்களா? நான் சொன்னேன், இதான் நம்முடைய அடையாளம்னு சொன்னேன். அன்பு தான் அடையாளம். அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா, உங்கள் அப்பா எப்படி, எங்கள் அப்பா அன்பானவர், அப்போ நீ எப்படி, நானும் அன்பானவர். அல்லேலூயா. அன்பு தான் அடையாளம், அன்பு தான் அடையாளம். ஆண்டவரே சொன்னார், யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனம் வாசிங்க. யோவான் 13:34-35 வசனம்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் நான் உங்களுக்கு அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்ப நீங்களே அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. அதனால் இப்ப எதுக்கு நான் கேள்வி? எதனால் நீங்களே அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. எதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உலகம் அறிந்து கொள்ளும்? எதனால நீங்கள் அன்புள்ள இந்த அன்புக்கு என்ன 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 வரையற? எப்படிப்பட்ட அன்பு? முந்தின வசனம் போடுவா. எப்படிப்பட்ட அன்பு? நான் உங்களில் அன்பா இருந்தது போல 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 அது போல, ஜஸ்ட் லைக் தட், அது போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால். அல்லேலூயா. அவர் அன்பு எப்படின்னு நமக்கு எபேசியர் 5:2 காமிக்குது. அதே மாதிரி செல்ஃப்லெஸ் லவ், செல்ஃபிஷ் இல்லை, செல்ஃப்லெஸ் லவ். தேவனுக்கு மற்றவங்களுக்கு, எனக்கு நான் இனிமேல் அப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு இருந்தால், அந்த அன்பு அப்படி இருந்தால், அதனாலே உலகம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ ட்ரூ மார்க், அடையாளம் என்னங்க? எதை பார்த்து தெரிஞ்சுக்க உலகம்? கையில் பைபிள் வச்சுருக்கிறது இல்லை, கையில் பைபிள் வச்சுருக்கிறதுனால இல்லை. அதனால் பைபிள் எடுத்துகிட்டு வர வேணான்னு நான் சொல்லலை, சரியா? வேறு எதனால? கழுத்தில் சிலுவை போட்டிருக்கேன், கையில் பைபிள் வச்சுருக்கிறனால, சரிங்க, புரியுங்களா? இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒன்றே ஒன்று தான் பைபிள் காமிக்க, ஒன்றே ஒன்று தான் சொல்ல பைபிள். அவர்கிட்ட இருக்கிற அன்பு, அவர்கிட்ட இருக்கிற அன்பு உங்கள்கிட்ட இருக்குதா? அவரோட பிள்ளைனா உன்கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அந்த அன்புனால தான் அவர் அறியாதவர்கள் கூட அவரை அறிந்து கொள்ளக்கூடிய வாசனை உன்னிடத்தில் இருந்த அந்த அன்புல தான் வெளிப்படும். அல்லேலூயா. அதுதான் ஃப்ராக்ரண்ட் அரோமா, சுகந்த வாசனை. புரியுதா? அந்த வாசனை உன்கிட்ட இருந்து வெளிப்படும். அன்பில் நீ அன்பாக நடந்தால் தான். அதனால தான் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறத செய்வாங்க. ஆமாங்க, 1 யோவானில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நெத்தி அடின்னு தெரியுமா? அது மாதிரி இருக்கு, சக் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்குன்னா, இதனால தான் நீ அவர் பிள்ளையா இல்லை பிசாஸ் பிள்ளையா இதனால தெரிஞ்சிடும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது, சுற்றி வளைச்சலாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிலாம் இல்லை. எதனால வாங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 10 வசனம் 11 வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11 வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, முன்னாடி வசனம் சொன்ன பாவத்தில் நிலை நிற்பதில்லை, சரியா அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அவன் செய்ய தேவனால் பிறந்தபடினாலும் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னா பாவத்தில் நிலை நிற்க மாட்டான். கவனிங்க, அப்போ பாவம் காரியத்தை சொல்லிட்டு அன்பை பற்றி பேசும் வசனம். இதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசு பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அல்லேலூயா. அன்புனால தான், வேறு எதுனாலும் இல்லை, அன்பு தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட அந்த வசனத்தை போடு. 11 வசனத்தை இது பண்ணுற ரவுண்ட் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா மொத்த வசனத்தை கூட நம்ம அண்டர்லைன் பண்ண ரவுண்ட் பண்ண வேணாம். அந்த தேர்களை அதை மட்டும் ரவுண்ட் பண்ணாலும் பெரிய விஷயம். ஸ்ட்ரெஸ் அங்கே தான் இருக்குது. நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் ஆதி முதல் கேட்ட விசேஷம். என்ன அதுதான்? என்னது? நீங்கள் ஒருவர் என்ன இருங்க? அன்பு கூறுங்கள், அன்பாருங்க. எப்படி அன்பு? கிறிஸ்து அன்பிலே நடந்து கொண்டது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ அதாங்க த ட்ரூ மார்க் ஆஃப் த சர்ச். சபை அப்படின்னா, சரியா, தேவ பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது தான் சபை, கட்டடம் இல்லை. ஒரு அழியில் சொல்லுவோமா? அவருடைய சுய ரத்தத்தில் அவர் சம்பாதித்த மக்கள் தான் சபை. அப்போ அந்த சபை, நான் கவனிங்க, த ட்ரூ சர்ச், த ட்ரூ மார்க் ஆஃப் த ரியல் சர்ச், இந்த உண்மையான சபையினுடைய உண்மை அடையாளம் என்ன? ஒரு சபை, ஒரு ஆவிக்குரிய சபை, பெந்தகோஸ்தே சபை, அவருடைய சபை
அப்போ அந்த சபையினுடைய உண்மை அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அடையாளம் அன்பு அன்பு அன்பு, வேற தவிர வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா. வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் இல்லை. வேற எதான நம்ம நினைச்சோம்னா தப்பு. இன்னைக்கு அதுதான் தப்பா போயிட்டு இருக்கு. புரியுதா? நம்ம இன்னைக்கு நம்ம சபையில் இன்னைக்கு நம்ம ஆண்டு கிருபையை தெளிவாக பார்த்துருவோம். அப்போ வேற எந்த அடையாளமும் இல்லை. பைபிள் அன்புக்கு தான் என்ன செய்யுது, முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால தான் எபேசு 5 அதிகாரத்தில் நீ தேவனுடைய பிள்ளைகளாக அவரை பின்பற்றுவதாக இருந்து, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாக இருந்து, கிறிஸ்து நமக்காக தம்மையே பலியாகவும் காணிக்காகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டோட வந்தீங்கன்னா லாவா லவ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, லா இல்லை லவ் தான் வரும். ஒரு அலையில சொல்லுவோமா? நல்லா உச்சாமலையிலே சொல்லுங்க. அது என்ன லாவா லவ்வானா என்னது? கவனிங்க. அது நியாயப்பிரமாணமா இல்லை அன்பா அப்படி கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒரு இன்சிடெண்ட்டை வாசிங்க, அப்புறம் புரிஞ்சுக்கலாம். மத்திய 12 அதிகாரத்தில் 1-7 வாசிங்க. மத்திய 12 அதிகாரம் 1-7. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். கவனிங்க, பசியாக இருந்ததுனால சீசர் என்ன பண்ணாங்க, ஓய்வு நாளெலாம் பார்க்கல. அவங்க பசியாக இருக்கிற கதிரில் கொய்து சாப்பிட்டாங்க. இந்த பிரமாணம் நியாய பிரமாணத்தை பிடிச்சிருந்தவங்க பரிசேயர் என்ன பண்ணாங்க, லா சொல்லுது, ஓய்வு நாளில் எப்படி அவங்க இப்படி செய்யலாம், ஓய்வு நாள் அப்படின்னா. அப்போ ஓய்வு நாளை உண்டாக்கினவர் அங்கே தான் நிற்கிறார். இல்லை சொல்லுவோமா? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அவர் தான் உண்டாக்குனார். அவர் சொல்கிறார், எப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கிற, சரியா? அது கவனிங்க, நீ தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கிற, பலியே அல்ல இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனுஷனை ஓய்வு நாளுக்காக உண்டாக்கலை, ஓய்வு நாளை மனுஷனுக்காக உண்டாக்குனேன். இதில் ரெண்டில் எது முக்கியம்? மனுஷனா ஓய்வு நாளா? சரியா? எதுக்காக உண்டாக்குனது தான் முக்கியம். சரியா? அப்போ மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாளை உண்டாக்குனேன், ஓய்வு நாளுக்காக மனுஷனை உண்டாக்கல. அப்போ மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்குனேன். நான் அது ஓய்வு நாளை பார்க்குற மனுஷன் மேன்மையானவன். அப்போது நான் பலியை அல்ல, ஸ்நேகத்தை, இரக்கத்தை, அன்பு செய்வதை, இதை தான் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லிட்டு உதாரணம் சொன்ன ஆண்டவர், தாவீது பசியாக இருந்த நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் கூட வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் இல்லை. ஏன்னா அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. என்னாகமத்தில் நீங்கள் 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வேணால் போடுப்பா. என்னாகும் 28 அதிகாரத்தில் 3-4 சொல்லுங்க, நீங்கள் எல்லா நாளும் என்ன பண்ணணும், காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் பலி செலுத்தணும். அங்கே பாருங்கள், காலையில் நித்தியமாக நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த வசனம் போடுப்பா. ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடணும். எப்போ? காலையிலும் பலி செலுத்தணும், மாலையில் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். 9 10 போடுப்பா. அப்படி காலையில் மாலையில் டெய்லி அப்படின்னா பாருங்கள், ஓய்வு நாளில் கூட என்ன பண்ணோம், ஓய்வு நாளில் கூட நீங்கள் செலுத்த கடவீர்கள். ஓய்வு நாள்லையும் 10 போடுங்க. அப்போ ஓய்வு நாளும் நித்தமும், சரியா, ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்னார் ஆண்டவர். ஆசாரியர் ஓய்வு நாளுக்கு வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் இல்லை, ஏன்னா இப்படி தான் சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஓய்வு நாள் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுங்க, பலி கூட செலுத்தாதேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை. சரியா? அப்போ எதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடு. அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? சரியா? நியாயப்பிரமாணம் எது? லேவியராகும் 19 அதிகாரம் 18 பாருங்க. நியாயப்பிரமாணம் என்னதான் சொல்லுது அப்படின்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு, அதுதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அங்கே பாருங்க, உன்னில் அன்பு கூறுவதால் பிறனில் என்ன செய், அன்பு கூறு. கவனிங்க, 10 கட்டளை நிறுத்தினா முதல் 4 கட்டளை தேவனுக்கு நேரா, அடுத்த 6 கட்டளை மனுஷனுக்கு நேரா. அப்படிதான் இருக்கும் கட்டளை. 2 பலகை, இந்த பலகையில 4 அது தேவனுக்கு நேரா, இந்த பலகையில 6 அது மனுஷனுக்கு நேரா. அப்படிதான் இருக்குது கட்டளையே. அப்போ எந்த காரியம் எடுத்தாலும் அப்படிதான் இருக்குது. அப்போ சடங்கு சம்பிரதாய செரிமோனியல் லாஸ் அது தேவனுக்கு நேரா, சிவில் லாஸ் ஒருத்தருக்கு
சரியா? இப்படி செய்யக்கூடாது, குழியை மூடணும், இப்படி பண்ணணும், முற்ற மாடாத கட்டி வைக்கணும். இது ஒருத்தர் சிவில் லாஸ். ஒரு பக்கம் செட்டு தேவனுக்கு நேரா செர்மனியல் லாஸ். எப்படி ஆராதனை, எப்படி பலி செலுத்தணும், பலிகள் எப்படி, இந்த பலி இந்த பலி இந்த பலி இந்த பலி இந்த பலி. இந்த பக்கம் நீ ஒருத்தர் எப்படி நடக்கணும், அதான் மாரல் லாஸ். 10 கட்டளை எடுத்தீங்கன்னா இங்க 4 இங்க 6, 2 பிரி, தேவனுக்கு, மக்களுக்கு, மனிதர்களுக்கு. புரியுதா? அதனால ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தில் பிரதான கட்டளை எது அப்படின்னு சொல்லி மத்திய 22, 37, 38, 39, 40 வருஷத்துல பார்க்கலாம். மத்திய 22 அங்கே கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிரதான கட்டளை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பனையா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவில்லை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவாக, பிறனிடத்தில் அன்பு கூறுவாக. இந்த 2 கற்பனைகள் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம் எல்லாம் அடங்கிடும். அல்லேலூயா. அப்ப அங்க ஆண்டவரே என்ன சொல்றாரு? இந்த 2, தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு, இந்த 2ல ஹோல் பைபிள் உள்ள வந்துருதுன்றார். நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பைபிளை கையில வச்சுக்கின்னு என்கிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னா என்ன காரியம் சொல்ல? நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், ஆனா என்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் கதறணும், அழுவணும். ஆண்டவரே சம்திங் ராங் இல்லை, என்கிட்ட எவ்ரிதிங் இஸ் ராங். ஏதோ ஒன்று சரியில்லை, இல்லை என்கிட்ட மொத்தமாக சரியில்லை. உன் அன்பால் என்னை நிரப்புங்க, நான் அன்பாக நடக்க கிருபை தாங்க. தவறு ஆண்டவரே, உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும், உங்கள் அன்பை நான் வெளிப்படுத்தணும், எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அன்பாக நடக்காது. சரியா? உண்மையில் ஃபேமிலிஸ் முதல்ல நீங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலி பரலோகம், குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன். ஃபேமிலியில் எப்படி சொல்கிறான், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒய்ஃப் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுடுவோம், சொம்பு தண்ணி கொண்டாந்து குடித்தா சொம்பு கொண்டு போய் திரும்பி வைங்க, தண்ணியோடு என்ன பண்ணாதீங்க, அப்படி டேபிள் மேலே வைக்காதீங்க, இப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. அது கீழே கொண்டு எல்லாம் சிந்தி இதான வைக்காதீங்க. ஆனால் புருஷன் எப்பவும் போல் எதுவும் யோசிக்காமல் அப்படியே சொம்பு தண்ணியை கொண்டாந்து டேபிள் வைக்கிறாருன்னு வச்சுங்க. சரிங்க? இப்போ பார்த்தவொடனே, மனைவி பார்த்தவொடனே முகமெல்லாம் ரெட் ஆகி, சரியா, நாக்கெல்லாம் தொங்கி அப்படின்னா அது என்ன, அது சொல்லுங்கள், எப்படிடா கையெல்லாம் அப்படின்னா எப்படி இருக்கா? சரியா? அவன் என்ன பண்ணுவா, இவதாண்டா சண்டே பைபிள் தூக்கிட்டு போய் ஆராதனை ஆராதனை அப்படியா இப்படி பண்ணுறா, இது வேறு மாதிரில இருக்குது அப்படின்னு தான் யோசிக்குவான். புரியுதா? அப்போ அன்பு என்ன செய்யும்? சாப்பிட்டா சொல்லும், எத்தனை முறைங்க சொல்கிறது, தண்ணி போட்டுட்டு அதனால சொல்கிறேன். சரி, அவனும் ஃபீல் பண்ணுவான் அது அன்புனால. நான் அப்படி தான் வைப்பேன் அப்படின்னா வச்சிங்க, அவனுக்கு எப்படியாது 2 கொம்பு முளைக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் புருஷன் டி அப்படின்னா உஷ் அப்படி வந்துச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஆமாம். அடுத்து என்ன பண்ணுவான், அப்படி தாண்டி செய்வேன் அப்படின்னா இந்த அப்படி 2 வந்துச்சு அர்த்தம். புரியுதா? எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாப்பா, ஆஹா இந்த மனுஷனாடா பைபிளை தூக்கிட்டு போயிட்டு சர்ச்சில் இன்னும் பரிசுத்தவான் மாதிரி நிற்கிறான், ஆனால் இங்கே வந்தால் உச்சுக்குன்னு வருது இல்லையா? அப்படி தானேப்பா, அப்படி தான் யோசிப்பா. சொல்ல மாட்டாங்க வெளியே, சரியா? ஆமாம். ஆனால் அப்படி தான் யோசிப்பாங்க. அவனே வந்து ஃபீல் பண்ணுறேன் நான், ஐயோ சாரிம்மா, தெரியாமல் நான் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு மறந்துடுறல, நான் வச்சிடறல, நான் இனிமேல் வச்சதுக்கு அவன் ஃபீல் பண்ணுவான். சரியா? புரியுதா? இந்த அம்மா இப்படி அன்பாக சொல்லும் போது இந்த அம்மா அன்புனால தாங்கிக்கிறாங்க, அன்புனால சகிச்சிக்கிறாங்க, சரியா, தாங்கிக்கிறாங்க. அவனும் அன்புனால என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான். அப்படி அன்பு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போது பக்கத்து வீடுகளில் சத்தம் கேட்காது. நான் சொல்லுவது புரியும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் மேட்ச் நடக்குது, கிரிக்கெட் மேட்ச். பவுலிங் யார்? பவுலிங் பொண்டாட்டி, பேட்டிங் புருஷன். சரியா? அப்படி இருக்காது. அப்போ ஃபீல்டிங் பிள்ளைங்க தான், டம்ளர்லாம் போய் அதுங்க தான் போய் எடுக்கணும். சரி, அப்படி இருக்கா? நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? ஆமாம். அம்மா போடுவாங்க, அப்பா அடிப்பார் பிளேட்டில், பிள்ளைங்க போய் நெசிட்ட பொறுக்கிட்டு வரணுன்ட்டு. சரியா? ஆமாம். அப்புறம் அம்பையருக்கு நீங்கள் ஊழியக்காரர் தான் கூப்பிடணும், வாங்க. சரியா? இதே இல்லை எப்படி இருக்கும் ஃபேமிலின்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. முன்னாடி அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பேசுவோம், என்னடே முன்னாடி அந்த வீட்டில் ஒரே சண்டையாக தான் இருக்கும், ஒரே இந்த வார்த்தையாக தான் இருக்கும், ஒன்றும் சத்தமே இல்லையே, ஊருக்கு போயிட்டாங்களா? இல்லை, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு? அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. எந்த சர்ச்சுக்கு? மரியந்தரில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க. அதனால் சுத்தமாக மாறிட்டாங்க. நீ கூட போயா மாறுவேன்? ஏன் நீ மாற வேண்டியா? வா, நம்மள 2 பேரும் போலாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அதே அவன் எப்படி பார்க்குறான்னு வைங்க பக்கத்து வீட்டில், ஹேய் என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதுக்கு சர்ச்சுக்கு போதான் பைபிள் தூக்கி சண்டே பாரேன் பைபிள் தூக்கிப்போம். ஆனால் பாரு மற்ற நாள்லாம் பாரு இதுக்கு நம்ம எவ்வளோ மேல் இல்லைப்பா அப்படின்னு வாமே, புரியுதா இல்லையா? அப்படி வருவாங்க அவங்க, வர மாட்டாங்க, அப்போ வர மாட்டாங்க. சரியா? புரியுதா? எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறது அதுதான். நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அதானே சொல்கிறாரு. அப்போது அவங்க லான்னு சொன்னான். ஆனால் சொன்னார் நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக இதான்ப்பா. சரியா? புதிய ஏற்பாடை தான் சொல்லுது. நீங்கள் பாருங்களேன், ரூபன் ஆறாவது நேரத்தில் சொன்னாப்புல கடன் பற்றிலாம் பேசினாப்புல. சரியா? அதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? இப்போ நீ சொன்னால் கோடியாக இருந்தாலும் ஆண்டவர் அடைப்பார், ஆண்டவர் உதவி செய்வார். நான் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவருக்கு அதெல்லாம் லேசான விஷயம். சரி, ஆண்டவர் அடைப்பார், நீ பாட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நான் வாங்கிட்டு போகிறேன் பின்னாடி அடைச்சிட்டே வாங்க அப்படின்னா. சரியா? அப்படி இல்லை, புரியுதா? அது செய்யக்கூடாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஒப்பு கொடுக்கணும். சரியா? அப்போ ஆராதனை சொல்லும் போது ரூமன் சூப்பராக சொன்னாப்புல, எவ்வளோ நாளும் கோடினாலும் அவருக்கு ஒன்றும் கிடையாது, நீ இங்கே அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும், வாங்கிட்டு போங்க. சரியா? அதை பாருங்க அப்படி சொல்லிட்டாப்புல. சரியா? அதனால் நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா ரோமரில் 13ஆம் அதிகாரத்தில் வாங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள். அன்பு கூறுகிற கடலை இல்லாமல் வேற ஒன்றில் என்ன பண்ணாதீங்க, கடன் படாதீங்க. கடன் இப்போ இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுத்துங்க. ஆண்டு இனிமேல் நான் வாங்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. ஆண்டு வரேன் முழு கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, தெரியாமல் வாங்கிட்டேன், இனிமேல் வாங்க மாட்டேன், நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிச்சிருங்க. சரியா? புரியுதா? அப்படி செய்யும்போது அதை ஆண்டு விரும்புகிறார். வாசிங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நீங்களே பாருங்க எப்படி பண்ணுங்க. 613 என்ன பண்ணிடுறான்? கவனி ஷார்ட்கட் எப்படி? ஒரே தான் அன்பு மட்டும் கூறு. 613 என்ன பண்ணிடுற? நிறைவேற்றுற. அல்லேலூயா. 613 நிறைவேறுது. எப்போ? நீ அன்பு மட்டும் காமிச்சிட்டான். தொடர்ந்து வாசிங்க. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கு. எவ்வளோ அழகாக போட்டுருவாங்க. ஒரே அந்த இவ்வளோ கட்டளைக்கு பிரமாணங்கள்லாம் ஒரே நான் எவ்வளோ அழகாக எழுதுகிற ஆவியான கவனி. இதெல்லாம் எவ்வளோ செய்யாதிருப்பாங்க, விசாரம் செய்ய, கலவை செய்யறதுக்காக செய்யாது அப்படி சொன்னால் இதெல்லாம் சேர்த்து ஆவியான சொல்ல எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில் ஆராதனை தம்பி சொன்ன மாதிரி அன்பு. அல்லேலூயா. அன்புக்குள்ளே எல்லாம் அடங்கிச்சுப்பா அப்படிங்கிறார். எல்லாம் தொகையாக அடங்கியிருக்கு. அடுத்த வருஷம் வாசிங்க. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா. மறுபடியும் என்ன சொல்றாரு? அன்பு என்னவா இருக்குது? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அன்பா இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்னாரு 8ஆம் வசனத்தில். இங்கே அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலா இருக்கிறது அப்படின்றார். அல்லேலூயா. 613 அது நிறைவேற்றுகிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே மட்டும் இல்லை, வேற சபைக்கு சொல்ல, வேற சொல்ல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:14 வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் முழுவதும் இதில் நிறைவேறும். அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஏன் இப்போ நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது லவ்வான்னு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா முக்கியம். இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரம் பின்னாடி தான் பிரிக்கப்பட்டது. நம்ம 5ஆம் அதிகாரம் வரும்போது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி என்ன பண்ணுங்க, அன்பில் நடந்து கொள்ளுங்கன்னு வாசிக்கிறோம். ஆனால் முன்னாடி என்ன சொல்லிட்டு சொன்னார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. முன்னாடி என்ன சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொய்களை கலைந்து மெய்யை பேசுங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்களை எரிச்சல் தனியை கிடவுது, நீங்கள் பிசாசு கடன் கொடுக்காதீங்க, நீங்கள் திருடாம மற்றவங்களுக்கு கொடுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில் வர வேண்டாம், பக்தி விருத்தினுடைய வார்த்தையை பேசுங்க. 31ஆம் வசனம், கசப்பு, கோபம், கூக்குரல், மூர்க்கம், தூஷணம் இதெல்லாம் வேணாம், எல்லாம் உங்கள்கிட்ட நீங்கட்டும். 32, தயவா இருங்க, உருக்கமா இருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க, தேவனை பின்பற்றலாம் இருந்து கிறிஸ்து நன்மையின் போல் நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்களேன், நீ இதை செய்யாத, இதை செய்யாத பிரமாணமாக தான் சொல்றாரு. பிரமாணமாக தான் பாருங்க, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத. ஆனால் இதெல்லாம் லா
லா இருக்கு அதனால செய்ய மாட்டேன், லா இருக்கு அதனால செய்வேன், அப்படி செய்யாம அன்பிலே செய்யுங்க. அல்லேலூயா. அன்பாய் நடந்து கொள்ளுங்க. அன்பு நிமித்தம் தேவன் மேல அன்பு நிமித்தம் அவர் சொல்லியிருக்கனால நீ என்ன பண்ணு, போய் பேசாத, உண்மையை பேசு. நீ மற்றவங்களை நேசிக்கிறதுனால பொய் சொன்னால் அவங்க பாதிக்கப்படுவாங்க, ஆவியின் உரிமை கெட்டு போகும். நீ பொய் சொன்ன அவங்க தெரிஞ்சால் உன் மேலே நம்பிக்கை போயிடும், அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் அவங்க மேலே அனுப்பினாலையும் பொய் சொல்லாத. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் களவு செய்கிறது விரும்பல, களவு செய்யாத. நீ களவு செஞ்சால் யார்கிட்ட இருந்து களவு எடுக்கிறியா அவங்களையும் பாதிக்கப்படுவாங்க, அதனால் செய்யாத. அல்லேலூயா. புரியுதா? அப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. சரியா? என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சொல்லி வரானப்பா, இதுக்கு கவனிங்க, இதுக்கு அப்புறம் சொல்ல போகிறோம்ப்பா பின்னாடி நிறையா. கவனி, 4 அதிகாரம் 25 to 32 வரைக்கும் சொன்னாலப்பா, இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போகிறேன்ப்பா. சரியா? அதனால் நீ என்ன பண்ணாத, லாவில் அப்படி இருக்கு, அப்படி இருந்தீங்கன்னா விட்டுருவேன், கோட்டை விட்டுருவேன். சரியா? அப்படி பண்ணாத. அன்பு உன் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கட்டும். அன்பு உன்னை உந்தி தள்ளட்டும். தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு. அந்த அன்பில் நடக்கும்போது இதெல்லாம் கடைபிடி. அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் சொன்னதையும் கடைபிடி, இனிமேல் சொல்ல போகிறது என்ன பண்ண, கடைபிடி. அப்படி செய்ய, அப்படி தான் கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? அப்போ தான் கனெக்ஷன். அதிகாரம்லாம் பின்னாடி தான் பிடிக்கப்பட்டது. அவர் அதுதான் என்ன செய்கிறாரு அங்கே சொல்கிறார். அப்போ எப்படி கொண்டாடுறாரு பாருங்கள், அந்த ட்ரினிட்டி கொண்டாடுற பாருங்கள். அந்த 30ஆம் வசனத்தில் பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனை பின்பற்றுள்ளாயிருங்கள். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை பாருங்கள். ஒரு அழிலே சொல்லுவோமா? பரிசுத்தாவியே, உனக்குள்ள இருக்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத, தேவனை பின்பற்றுள்ளாயிரு, அன்பாகிரு. எப்படி அன்புன்னு கேட்டீங்கன்னா, தான் கிறிஸ்து குமாரன் இயேசு கிறிஸ்து உன்ட்ட அன்பாக இருந்து எப்படி அன்பு காமிச்சாரோ, அந்த பிதாவிட்ட எப்படி அன்பு காமிச்சாரோ அது மாதிரி தேவன்ட்ட அன்பு காமி. அவர் உங்கள்கிட்ட எப்படி அன்பு காமிச்சாரோ உன்கிட்ட எப்படி அன்பு கொடுத்துருக்கு, அது மாதிரி மற்றவங்க எடுத்தாலே நீ அன்பு கூறு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அப்படி தான் என்ன செய்யணும். சரி, ஏன்னா அடுத்து திரும்பி அப்ளிகேஷன், மேலும் பரிசுத்தவான்கள் 3ஆம் வசனம் பாருங்க, மேலும் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி வேசித்தனம், பொருளாசை, இதெல்லாம் பின்னாடி வருது. அப்போ லான்னு போயிடாத. லா இல்லை, லவ். அல்லேலூயா. அன்பு நித்தமாக நட. உன்னை நீ அவரோட பிள்ளையா மாறிட்ட, இதெல்லாம் பண்ணாதான் அவர் பிள்ளை அப்படி சொல்ல. அவர் பிள்ளையா இருக்கிறனால பண்ணுங்கிறாரு. அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண, அவரோட பிள்ளையா நட, அன்பா நட, அவர் நடந்தது மாதிரி நட, உங்கள் அப்பா நடந்தது மாதிரி நட. எப்படின்னா அவரை பார்த்து செய். அல்லேலூயா. சிம்பிள். அப்படி தான் அங்கே என்ன பண்ணியிருக்கேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லா இல்லை, லவ். கவனிங்க, இப்போ லா இல்லை லவ்னு சொன்ன உடனே சரியா சிலர் என்ன, அப்போ லைசன்ஸு என்ன லைசன்ஸு, லா இல்லை லவ் தான் அப்படின்னா அப்போ நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த பாட்டில் வந்துச்சுல்ல, பாதைகள் முரண்பாடாக இருந்தாலும் இலக்குக்கு தடையே இல்லை, அப்படி ஆகிடும். புரியுதா இல்லையா? அது இல்லை, அவர் அப்படி சொல்ல. சரியா? ஆமாம், அதையும் சொல்கிற டீல் பண்ணுறாரு. லா இல்லைப்பா லவ் தான் சொன்னோன்னே அங்கேருந்து எகிரி சாகலையை குடிச்சிடக்கூடாது. அப்போ நான் லைசன்ஸு என்ன வேணாலும் செய்வேன். புரியுதா இல்லையா? அப்படி போயிடக்கூடாது. சரியா? அப்படியும் சொல்ல. எங்கே சொல்ல, அங்கே எபேசியரில் பாருங்கள் என்ன சொல்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரையிலும், அதில் 21ஆம் வசனம்னு பார்த்தீங்கன்னா, புறஞ்சாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இனி நடக்காதீங்க, அன்பில் நடவுங்கள். புரியுதா? அவங்க நடக்கிற மாதிரி நடக்காதீங்க, அன்பில் நடக்க. அவங்க எப்படி நடக்கிறாங்க அடுத்து வரும். அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு அறியாமையிலான தேவன ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாக சகலவித அசுத்தங்களை அவளோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அவன் லைசன்ஸ் வாங்கின மாதிரி பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் வாங்கின மாதிரி அவன் என்ன பண்ணுகிறான், தாராளமா ஏராளமா செஞ்சுன்னு இருக்கிறான். நீ அப்படி கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. புரியுது? எப்படி கொண்டாடுறாரு தெரியுதா? அப்போ லைசன்ஸ் கொடுக்கல. லா இல்லைன்னு சொன்னோம், லைசன்ஸ் போடக்கூடாது. லைசன்ஸ் கொடுக்கலப்பா. திரும்பி அவர் சொல்கிறார், திரும்பி என்ன சொல்கிறேன், நான் லா இல்லை லவ் தான், அதே நேரம் லைசன்ஸும் இல்லை லவ் தான். அல்லேலூயா. அப்போ நீ அன்பாக நடந்தீன்னா நீ என்ன பண்ணுவ, அன்பாக நடந்தீன்னா நீ கண்டிப்பாக பரிசுத்தமாக நடக்க தான் நடப்ப. அல்லேலூயா. அவனை மாதிரி என்ன செய்ய மாட்டேங்குது. அவன் தேவனுக்கு அந்நியராக இருக்கணும், உணர்வுலாம் இருக்கிறான். தேவன் மேலே உனக்கு அன்பு கிடையாது, அவன் என்ன வேணா பண்ணுறான். ஆனால் உனக்கு தேவன் மேலே அன்பு இருந்தா, அவருக்கு இது பிரியம் இல்லைன்னா நீ அதை செய்ய மாட்ட. அல்லேலூயா. 2வது, நீ செய்கிற ஒரு விஷயத்தில் சகோதரன் பாதிக்கப்படுவான் அப்படின்போது, ஐயோ அவன் மேலே சகோதரி நான் நேசிக்கிறேன், என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் அன்பாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனி, அது பைபிள் சொல்லுது. விபச்சாரம் அப்படிலாம் கவனி, நீங்கள் புரிஞ்சுதான் சொல்கிறேன். விபச்சாரன்ற ஒரு பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பாவம் விபச்சாரம் அப்படின்னா அது தேவன் அருவருக்கிற ஒன்று, தேவன் அருவருக்கிற ஒரு காரியம்.
சரிங்களா? அதனால தான் விபச்சாரத்தில் கையமையுமா பிடிப்பட்ட பெண்ணை அக்கார்டிங் டு த லா she should be stoned to death. சட்டப்படி இவள் கொலை செய்யப்பட வேண்டியவள் அப்படின்னாங்க. அவர் ஆண்டவர் சொன்னார், லா இல்லை, லவ், நீங்களாம் வீட்டுக்கு போங்கடான்ட்டார். அல்லேலூயா. இப்போ அவளை பார்த்து சொன்னார், நான் உனக்கு இப்போ லைசன்ஸ் தரேன் போ நான் சொன்னார். நானும் நாக்கணைக்கெல்லாம் தீர்க்கிறதில்ல, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. விபச்சாரம் அப்படிங்கிறது தேவன் அருவருக்கிற பாவம். சரியா? அதை செய்கிற ஒரு நபர், அந்த செய்கிற நபர் அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணுறாங்க. மனைவி செஞ்சா புருஷனுக்கு துரோகம் பண்றான், புருஷன் செஞ்சா மனைவிக்கு துரோகம் பண்றான். அப்போ ரெண்டு பக்கம் அடி வாங்குது, தேவனுக்கும் மனைவிக்கும், அல்ல தேவனுக்கும் புருஷனுக்கும் அடி வாங்குது. ரெண்டு கூட அடி வாங்குது ஒரே பாவத்தில். அதனால தான் சொல்றாரு, உனக்கு லைசன்ஸ் கொடுத்தல, லா இல்லை லவ் தான், அதே நேரம் லைசன்ஸ் இல்லை லவ் தான். அல்லேலூயா. நீ அவர் பிள்ளைன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுதான் போன வாரம் யூத் மீட்டிங்கில் பசங்களுக்கு சொன்ன விஷயம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில், சரிங்களா, 1-2 வசனங்கள் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். முதல் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இல்லை, கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? நீங்கள் இதுதான் சொன்னேன். நான் டாக்டர் கை வைத்துங்க அப்படின்னா இங்கே டாக்டராக வந்துருக்கலாம், ஹல்லேலூயா. என்ஜினியர் கை வைத்துங்க அப்படின்னா என்ஜினியராக இருக்கவங்களா, ஹல்லேலூயா. லாயர்ஸ் கை வைத்துங்க அப்படின்னா லாயராக இருக்கவங்களா, ஹல்லேலூயா அப்படின்வாங்க. எப்படி நீ டாக்டரான? படித்தேன். எப்படி வக்கீலான? படித்தேன். நான் படித்தேன். நான் சரி அப்படிதான். எப்படி என்ஜினியர் ஆனா? கஷ்டப்பட்டு படித்தேன். என்ஜினியர் ஆன படித்தது மட்டும் இல்லை, வேற ஃபீஸு நான் பே பண்ணேன். எங்கள் வீட்டில் பே பண்ணாங்க டாக்டருக்கு, லட்சமாக பே பண்ணனால கொடுத்தேன். ஃபீஸ் பே பண்ணி நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேன்? டாக்டராக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு அது மாதிரி ஏதாவது சொல்லு பார்ப்போம். என்னது சத்தமே வராது. ஒருத்தர்கிட்ட வந்து சத்தம் என்னது நீ என்ன எல்லாம் அவர் செஞ்சிட்டாரு. நல்ல கரங்க சொல்லுவோமா? நீ அவர் பிள்ளையா மாற நீ ஒண்ணும் பண்ணல. யூ டிட் நத்திங். எல்லாத்தையும் அவரே செஞ்சார். முழு கரையத்தை அவரே செலுத்தினார். எல்லாவற்றையும் அவரே உனக்காய் செய்தார். நீ அவருடைய பிள்ளையா மாறதுக்கு. ஆனால் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல நீ ஒரு குண்டூசி கூட நவத்தில் அவர் பிள்ளையா மாறுது. சரியா? அப்படி செய்யவும் முடியாது, அவரே செஞ்சிட்டார். அப்போ அந்த வசனம் சொல்லுது, நீ அவரே செஞ்சனால நீ நீங்கள் என்னவா இருக்கிற? அதான் டாக்டர், இன்ஜினியரு, வக்கீல், அதெல்லாம் ரூபன் சொன்ன மாதிரி இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். நீ போய் பொருளாக வாசலில் போய் நிற்கும் போது, ஹலோ டாக்டர் கமான், நீங்கள் டாக்டராக இருக்கிறதுனால வாங்க உள்ள, நீங்கள் வக்கீலாக இருக்கிறதுனால வாங்க உள்ள, நீங்கள் என்ஜினியராக இருக்கிறதுனால வாங்க உள்ள, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க பூமியில், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஓகே கமான் கமான் கமான், உங்களுக்கு தான் வரலாம் அப்படியே சொல்லு. யார் உள்ளே போக போகிறா? யார் உள்ளே போக போகிறா? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சதா காலம் அவரோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்கிற ஒரே ரீசன் எதுமா? நீ அவரோட பிள்ளை. அல்லேலூயா. அதனே உனக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாரு, எவ்வளோ பெருசுன்னு பாரு. அது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஸ்லாக்கியம், இது உலகத்தில் ஏதோ ஒரு காரியம் இல்லை. இந்த உலகத்தில் இந்த உலக காரியம் அவர் ஒன்று போஷிக்கிறாரு, சரியா, நடத்துகிறார், அதெல்லாம் உண்டு. சரியா? புரியுதா இல்லையா? அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. அவர் நாமத்தின் நிமித்தம் நடத்திடுவார். இல்லை சொல்லுவோமா? அவரே சொல்கிறார், காக்கா குஞ்சுக்கெல்லாம் பார்ப்பா, அதெல்லாம் என்ன பண்ணுது, அதெல்லாம் போஷிக்கிறார். உன்னை எவ்வளோ விசேஷத்தெல்லாம் உன்னை விட்டுருவேண்ணா போஷிக்குவான். உன்னை மலர்களுக்கெல்லாம் உடுத்துறேன்,
உன்னை உடுத்த மாட்டேனா? உடுத்துவேன். அதை பற்றி நீ எல்லாம் கவலைப்படுறா? சரியா? அதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன் பிதா அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன கிடையா, எவ்வளோ பெருசுன்னு பாரு. வேற எதுனாலையும், எந்த சர்டிஃபிகேட்டையும், எந்த சாதனையும், எதையும் தூக்கிக்கின்னு நீ மோட்ச வாசல்ல போய் நின்று யார் வந்திருக்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு ரீசனுக்கு தான் நீ உள்ள போற. அவருடைய பிள்ளையா இருக்கிற ஒரே ஒரு காரணம். அவர் உனக்கு பாராட்டின கிருபை பெரியது, நமக்கு பாராட்டின அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. ஏன்னா உன் இடத்துலையும் என் இடத்துலையும் அவர் யாரை வேணுமானாலும் உட்கார வைக்க முடியும், யாரை வேணுமானாலும் நிற்க வைக்க முடியும். அவர் நம்மளை சார்ந்து இல்லை. இந்த இடத்துல நிற்க வச்சு யாரை வேணாலும் அவர் பிரசங்கம் செய்ய வைக்க முடியும். சரியா? அப்போது நம்மகிட்ட எதையும் அவர் பார்க்கல. எவன் மேலே இறக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேன், நான் இறக்கமாக இருப்பேன். எவன் மேலே உருக்கமாக இருக்க சுத்தமாக நான் உருக்கமாக இருப்பேன். அதான் அவர் பார்க்குறாரு. அதான் அவர் பார்க்குறாரு. நான் ரஷ் பண்ண விரும்பல. இந்த செய்தி அடுத்த வாரம் கூட போட்டோம். நல்லது, நம்ம பொறுமையாக கேட்போம். அவரை நம்ம சரியாக புரிஞ்சுக்குவோம். எதை முக்கியத்துவம் கொடுக்குறாரு? கவனிங்க. மனுஷன் கொடுக்குற எதுக்கும், அவர் மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்குற எதுக்கும் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. உண்மையில் இல்லை. மனுஷனுக்கு முன்பாக எதெல்லாம் பெருசாக தேடுதோ அதெல்லாம் அவருக்கு முன்னாடி குப்பை. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. ஈசாய் வீட்டில் வந்து இருக்கிறாப்புல, அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வந்தான். எலியாப்பு பார்த்தவொடனே, ஏற்கனவே சவுலுடைய படையில் சோல்ஜர், போர் வீரன். எப்படி இருப்பான் போர் வீரன் பார்த்தீங்களா? நல்லா வாட்டா சாட்டமாக வர்றான். அப்படி வந்து கம்பீரமாக வந்து நிற்கிறான். இப்போ நான் பார்த்த உடனே சாமியலுக்கு தோணுது, இவன் தான் அடுத்த ராஜா, அபிஷேகம் பண்ணிடுவோன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இவன் அல்ல. அடுத்த அமிதாப்புறான். அவனை பார்த்தான், இவன் தானா? அவனும் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான். அப்போ சாமுவேல் எதை பார்க்குறாரு? பராக்கிரமத்தை பார்க்குறார். ஆள் தோற்றத்தை பார்க்குறார் சாமுவேல். உருவத்தை பார்க்குறார் சாமுவேல். ஆள் வளர்ந்திருக்கிறத பார்க்குறார். அவன் எப்படி நிற்கிறான்னு பார்க்குறான், எப்படி நடக்கிறான்னு பார்க்குறார். எல்லாம் பார்க்குறார். அமிதாப் இல்லை. அடுத்த ஆள் ஷம்மா. இவனா? ஆண்டு சொல்றாரு, சாமுவேல், மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்கறதில்ல. மனுஷன் நீ தோற்றத்தை பார்க்குற, நீ உருவத்தை பார்க்குற. நான் தேவன். உன் கண்ணெல்லாம் இங்கே இருக்கிற ஷம்மா மேலேயும், இங்கே இருக்கிற எலியாப் மேலேயும், இங்கே இருக்கிற அமிதாப் மேலேயும் இருக்குது. என் கண்ணு எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட அந்த தாவீது மேலே என் கண்ணு இருக்கு. அல்லேலூயா. சாமுவேல், உன் கண்ணு இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, என் கண்ணு அங்க அவனை பார்க்குது. ஏன்னா அவன் உள்ளம் எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. எது பிடிச்சிருக்கு? எதுங்க தேவனுக்கு பிடிச்சிருக்கு? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? எது பிடிச்சிருக்கு? உள்ளம். அவன் சண்டை போட தெரியாது, அவன் ஆடு வைக்கிறவன். மிஞ்சி போனால் சிங்கத்திட்டையும் கரடியும் சண்டை போட்டிருப்பான். கத்தி சண்டைலாம் போட தெரியாது. வாட்ட சாட்டமாகவும் இல்லை. பராக்கிரமசாலி கிடையாது. இவங்கள பேர் பெரிய ஆள் கிடையாது. அவன் யுத்தத்துக்கு போனதே கிடையாது. யுத்தத்துக்கு பார்க்க போனாலும் அந்த மாதிரி திட்டுவானுங்க. துணிக்கிற மாட்டேன், போடா வீட்டுக்கு, ஆடு மேய்க்கு, எங்கடா விட்டு வந்து ஆட்டை அப்படின்வானுங்க. சரியா? சும்மா பலகாரம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பான் அண்ணனுங்க. இங்கே வனாந்திரத்தில் பெரிய தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவன் கூப்பிடப்படல. அவனை கூப்பிட்டா ஆடு யார் பார்த்துக்கிறது? என் கிடக்கணும். அவனா ராஜாவா? எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியாது போல சாமுவேல். அவனை போய் ஒரு தேட போனாரா? அப்பா, சகோதரர், அண்ணன்மார்கள் எல்லாம் அவனை போய் தேட போகிறாரா? ஆனால் அவர் கண்கள் அவனை தான் தேடுது. அல்லேலூயா. அன்றைக்கி தாவீதின் உள்ளத்தை பார்த்து, தாவீதை உள்ளத்தை பார்த்தா, அப்போ நம்மள உள்ளத்தை பார்த்து அவரே நம்மகிட்ட ஏதோ இருக்கு அப்படி கூட சொல்ல வரல. ஆனால் மனுஷன் பார்க்குற பிரகாரமாக அவர் பார்க்குறது இல்லை. தாவீதை அன்றைக்கி தெரிந்து கொண்ட, ஆடுகள் பின்பாய் போன தாவீதை மெய்ப்பனாய் போன அவனை தெரிந்து கொண்ட அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியும் பலசாலிகளையும், சரியா, பிரபுக்களையும் புத்திமான்களையும் ஞானிகளையும், சரிங்களா, உயர்ந்த காரியங்களில் இருக்கிறவர்களை இன்றைக்கி சபைக்குள்ளே ஆண்டவரை ரட்சித்து கொண்டு வருவான்னு சொன்னால், சரியா, இன்றைக்கி என்ன சொல்கிறது, இங்கே நம்மளாம் உட்காந்துருக்க மாட்டோம். இங்கே நான் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். சரியா? இல்லை. பைபிள் சொல்லுது, உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்.
அல்லேலூயா. இந்த பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி அவமா இருக்கிறத தெரிந்து கொண்டார், பலவீனமானதை தெரிந்து கொண்டார், உள்ளதை அவமாக்கும்படி இழிவா எண்ணப்பட்டது, அற்பமா எண்ணப்பட்டதையும் அவர் தெரிந்து கொண்டார். இந்த 1 Corinthians 1 லாஸ்ட் வசனம் 26 போடுப்பா. அதான் தெரிந்து கொண்டார். தேவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்? நம்ம லைஃப்லேயே பாருங்க, நம்ம ரட்சிப்பே பாருங்க, அங்கே பாருங்க சொல்லுங்க பைபிள், நம்ம ரட்சிப்பே பாருங்க, நம்ம அழைப்பே பாருங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் ஆண்டவர்? எதுக்கு? ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, ஞானி தேவன் உலகத்தில் பைத்தியமானை தெரிந்து கொண்டார், பலமுறை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானங்கள் அற்பமாக எண்ணப்பட்டகளை இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். சரியா? கவனிங்க, மனுஷன் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். எதுக்கு? இது ஆக்சுவலாக நம்ம பாடி வந்து ஒரு பில்டிங், பைபிள் வந்து சொல்லுது, ஒரு வீடு, ஒரு கூடு. சரியா? இந்த வாசலத்தை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம். சரி, அது ஒரு பில்டிங். இன்றைக்கி கல்யாணம்னா எதுக்கு முக்கியத்துவம் வருது? இந்த பில்டிங்க்கு தான் முக்கியத்துவம். பில்டிங் எவ்வளோ ஹைட்டு, பில்டிங் எவ்வளோ வெயிட்டு, பில்டிங்க்கு என்ன கலர் பெயிண்ட்டு, பயோடேட்டாவில் போட்டு கொடுன்றான். நான் சொல்லுங்க புரியும்னு நினைக்கிறேன். பில்டிங் ஹைட் என்ன, பில்டிங் வெயிட் என்ன, பில்டிங் கலர் பெயிண்ட் என்ன, பயோடேட்டாவில் போட்டு கொடு. அப்போ தான் செலக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஈசாக்குக்கு ரெபேக்காவை செலக்ட் பண்ணும்போது எலியேசர் போய் நின்ன போது எலியேசர் என்ன செலக்ட் பண்ணலன்னா, ஆண்டவரே என் எஜமானுக்கு அழகாக ஒரு பொண்ணு வரணும், இப்போ வர்ற பொண்ணுங்கள்லேயே அழகாக இருக்கணும், அவளை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படியா சொன்னா? வந்து நின்னா, நான் இப்போ தண்ணி கேட்பேன் ஆண்டவரே, எனக்கு தண்ணி கேட்பேன் ஐயா, உமக்கு மட்டும் இல்லையா 10 ஒட்டகத்துக்கும் நான் வாக்குறேன் தண்ணி. ஒட்டகம் எப்படி தண்ணி குடிக்க முடியுங்க? அத்தனை ஒட்டகத்துக்கும் தண்ணி வாக்குறேன்னு சொல்கிற பிள்ளை எதுவோ அந்த பிள்ளை தான் எஜமானுக்கு அப்படி நான் எடுத்துக்கிறேன். ரெபேக்கா அழகு சௌந்தரியமாக தான் இருந்தா. ஆனால் அங்கே என்னத்தான் அவன் கேட்டான்னா, குணசாலியை கேட்டான். அல்லேலூயா. அதைத்தான் அவன் கேட்டான். சொன்ன மாதிரியே வந்தா, தண்ணி தான்னா, மூக்க மட்டும் இல்லையா ஒட்டகத்துக்கும் வாப்பேன்னா. சரியா? அவ்வளோதான் என்ன பண்ணான். அம்மா நீ யாருமா அப்படின்னா, அவ்வளோதான் சார். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? குணம், அன்பு. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ லா இல்லை, லவ் தான். லைசன்ஸ் இல்லை, லவ் தான். ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கோம்? 1:3 பாசத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவர் பாருங்க, அன்பு எவ்வளோ பெரிதுன்னு பாருங்க. சரியா? இப்போ நான் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம். அது வசனம் போடுவா, 2 வசனம் 1:3. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், என்னது? அவர் இருக்கிறவனமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு வரும்போது அவர் இருக்கிறவனமா இருப்ப. இப்போ எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறாரோ அதே மாதிரி நீ அவரை சந்திக்க போற அப்படின்னா, அவருடைய அந்த குளோரிஃபைட் பாடி, மகிமை பொருந்த சரீரம் எப்படி அப்படியே நீயும் ஆயிடுவேன். அல்லேலூயா. ஒரு இமை பொழுதுல ஆயிடுவேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? லைசன்ஸை சொல்லுது. அடுத்த வசனம் 3 வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். சாக்கடையில் இருப்பான்னு சொல்ல, அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படி சுத்திகரிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையோ. அப்போ எப்பவும் சுத்திகரிப்பில் இருப்பான். தினமும் ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்படுவான். சரியா? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்பவும் அவரோட சீர் பொருந்தி இருப்பான். லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்ற நினைக்க மாட்டான். லைசன்ஸ் அவர் கொடுக்கல. இப்போ லா இல்லை, லவ் தான். லைசன்ஸ் இல்லை, லவ் தான். வாரம் பார்ப்போம். லிட்டர்ஜி இல்லை, லவ் தான். லிட்டர்ஜி அப்படின்னா என்னென்னா, ஆராதனை முறைமைகள், ஒழுங்குகள், அந்த காரியங்கள்லாம் இல்லை. உண்மையான சபை எதுன்னு பார்த்துருவோம் பைபிள் வெளிச்சத்தில். சரி, எதுக்கு முக்கியத்துவம் பார்த்துருவோம். சரிங்களா? அதன்படி நம்ம இனிமேல் செய்வோம். ஓல்டு சபையை நம்ம அதன்படி நடப்போம். இன்றைக்கு ஆண்டு நம்மளோட பேசின விஷயம் என்ன? அன்புக்கு தான் அடையாளம். அன்பு தான். அன்புனால பிரமாணங்களுக்கு என்ன பண்ணு? கை கொள்ளு. அன்பு என்னது? அன்பாக இருக்கிறவன் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறான். கற்பனைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் அன்பு நிமித்தமாக நமக்கு பாரமானவைகள் அல்லவே. தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு, கற்பனைகளை கைக்கொள். லா இல்லை, லவ் தான். லைசன்ஸ் இல்லை, லவ் தான். லிட்டர்ஜியா லவ்வான்றது, லிட்டர்ஜி லவ்வா, கிஃப்ட்ஸ், வரங்களா, கனிகளா? சரியா? எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரம் என்ன செய்வோம் பார்ப்போம். இதே இதில் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.
நம்ம எல்லாருமே எளிமையாக இருப்பாங்க, எல்லாரும் என்று நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை வைத்து எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு அடையாளம் அன்பு, அது என்கிட்ட இருக்கணும் ஆண்டவரே. நிறைவாக என்னிடத்தில் காணப்படணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. அன்பாக இருப்பதற்கு, தேவனிடத்தில் அன்பாக இருப்பதற்கு, பிறரிடத்தில் அன்பாக இருப்பதற்கு, உம்மை போல அன்பாக இருப்பதற்கு இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு மட்டும் எல்லாம் கரங்கள் வைத்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு ஜெபம் பண்ணுவோமா? வல்ல பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தயவு நிறைந்தவரே, அப்பா இந்த நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறேன் கட்டாவே. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்கும் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரையும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்பாக நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே, உம்மை போல அன்பாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுடைய ஜென்ம சுபாவம் வெளிப்படாமல் ஆண்டவரே, அதை சிலையில் அறையப்பட்டதா உண்மை நாங்கள் வெளிப்படுத்தபடியா, உண்மையிலே உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தபடியா ஆண்டவரே, இனி ஆண்டவரே வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார், ஜீவிக்கிறார் சொல்லுபடியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தும் கிருபை தாரும். தொடர்ந்து வருகிற வாரங்களை எங்களோடு நீர் பேசும் இடைவிடும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தின் ஜெபங்களை ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அருளப்பட்ட பிரகாரமாய், தேவன் அருளிய பிரகாரமாய், அருளப்பட்ட பிரகாரமாய், தேவன் அருளிய பிரகாரமாய், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், வேத வசனத்தை புரட்டாமல் பகுத்து போதிக்கிறோம். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், வேத வசனத்தை புரட்டாமல் பகுத்து போதிக்கிறோம். வேத வசனத்தை புரட்டாமல் சரியாய் பகுத்து போதிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும்
திருவசனத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். திருவசனத்தை போதிக்கிறோம், சபையில் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம்.